கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் திருப்பூர் குமார் நகரில் கோவை செழியன் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் கொங்கு பகுதியில் ஜவுளி தொழிலை பாதுகாக்கவும் வரி மற்றும் மின்கட்டண உயர்வை தவிர்க்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஜவுளி தொழில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களால் நூற்பாலைகளும் சரியாக இயங்கவில்லை. ஆயத்த ஆடை தொழிலும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விசைத்தறி தொழிலும் மீள முடியாத ஆழத்திலே தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மிக மோசமான இந்த சூழ்நிலையில் அரசு விதித்திருக்கிற புதிய சொத்து வரியும் மின்சார கட்டண உயர்வும் மக்கள் வாழவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. ஏற்றப்பட்ட சொத்து வரி உயர்வு, விதிக்கப்படுகின்ற தொழில் வரி, மின்சார கட்டண உயர்வு, இவற்றிலெல்லாம் கண்டிப்பாக மாற்றம் வேண்டும். இவை குறைக்கப்பட வேண்டும். அப்படி குறைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பகுதி மக்கள் வாழ்வதே கடினமாகி போகும்.